இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்லேயே இருக்கிற மசாலாவெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் தான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒட்டும். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கலாம், அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து இந்த கிறிஸ்பினஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூளே இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர். இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக கலக்கிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் 1/2 லெமன் வந்து நம்ம சேர்க்குறோம். தென் இதில் கொஞ்சம் சோம்புத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த சோம்புத்தூளோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சோம்புத்தூள். இப்போ வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி மாவை வந்து நல்லா ரெடி பண்ணிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. சப்போஸ் நிறையா தண்ணி வந்து வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஆகிடும். இங்கே வந்து நான் 1 kg அளவுக்கு நான் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம போட்டு கோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்படி கையால் கலக்கி விடும்போது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மசாலா வந்து நல்லா வந்து ஒட்டிடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து மசாலா வந்து கலக்கி விட்டாச்சு. இது ஒரு 1/2 hour ஊறட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால் ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம செய்யலாம். நான் வந்து ஒரு 1/2 hour வந்து வெளியில் வச்சுருந்தேன். தென் அதுக்கப்புறம் ஒரு கப்பில் போட்டு ஃப்ரீசருக்குள்ளார வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் நல்லா வந்து அந்த மசாலாலாம் அதில் ஒட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஏர் ஃப்ரையரில் எடுத்துக்கலாம். ஏர் ஃப்ரையரில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த சிலிக்கான் பேஸ்கெட் வந்து நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி இது இல்லாமல் தான் நான் ஏர் ஃப்ரையரில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏர் ஃப்ரையர் ரொம்ப நாளைக்கு வருமானு தெரியல. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃபைனலாக வீடியோவில். உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரப்பரோ இல்லை பிளாஸ்டிக்கோ கிடையாது. இது வந்து சிலிக்கான் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் சேஃப் தான். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த மசாலா எல்லாமே அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து எடுத்து ஒவ்வொரு இதாக வச்சுக்கலாம். பட் இந்த சிலிக்கான் பேஸ்கெட்டை இல்லாமல் நான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறையா வைக்க முடிஞ்சுது. பட் இந்த சிலிக்கான் பேஸ்கெட்டில் வந்து நம்ம கொஞ்சம் தான் வைக்க முடியுது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஏர் ஃப்ரையர் ரொம்ப நாள் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு வச்சாச்சு. மேலே வந்து லைட்டாக வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி வந்து லைட்டாக தடவி விட்டுட்டு நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்சாச்சு. நீங்கள் புதுசாக ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஆன் பட்டன் இருக்கு இல்லையா, ஆன் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து டெம்பரேச்சர், இந்த சைடு வந்து டைமிங்கு. மேலே வந்து இங்கே வந்து அதிகமாக வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு டைமிங் வந்து அதிகமாக வச்சுக்கலாம். நான் 18 minutes வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து டெம்பரேச்சர் நம்ம வந்து 185 இருக்குது. நம்ம வந்து 200 அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். 200 degree வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அது வந்து ஆன் பட்டன்.
நமக்கு வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆன் ஆகிடும். இருந்தாலும் நமக்கு வந்து டைமிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணணும், இல்லை டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் கூட வச்சுக்கலாம். அது தானாக வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நம்ம வந்து திரும்பவும் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், ஆன் பண்ணி விட்டோடனே உள்ளே வந்து லைட் எரியுது பாருங்கள், அதுவே வந்து ஆன் ஆகிடுச்சு. இது வந்து வேகட்டும். ஃபஸ்ட்டு 18 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, 9 மினிட்ஸ் வந்து முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி கொஞ்சம் வந்து எண்ணெய் ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திரும்பவும் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 9 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து அந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் திருப்பி போட்டு லைட்டாக ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணி திரும்பவும் 9 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு. மேலெல்லாம் வந்து பாருங்கள், நல்லா நம்ம எப்படி ஆயிலில் பொரிப்போமோ அதே அளவுக்கு தான் இருக்கும். பட் ஆயிலில் நம்ம பொரிக்கிறத விட இது வந்து கொஞ்சம் ஹெல்தி. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஆயில் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம். லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக தடவுறது மட்டும்தான். அதனால் வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்தி. தென் பார்த்து வந்து திருப்பி போடுங்க, சுற்றும். எதுவாக இருந்தாலும் ஏர் ஃப்ரையராக இருந்தாலுமே அதுவுமே ஹீட் இருக்கும். அதனால் வந்து நல்லா சுற்றும். அதனால் பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் வந்து ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் போட்டு அகைன் அந்த 9 மினிட்ஸ் முடிகிற அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். எல்லாமே வந்து இந்த 18 மினிட்ஸ் தானா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு டிஷ்க்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது. பட் அதுலேயே ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதுவே வந்து நம்ம உள்ளே வச்ச உடனே அதுவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம திரும்பவும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், இல்லை எதுவுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுவே வந்து ஆன் ஆகிக்கும். ஆன் ஆகிட்டு இப்போ பாருங்கள் 1 மினிட் முடிஞ்ச உடனே ஆஃப் ஆகிடுச்சு. அதுவே நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம டைமிங் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதுவே வந்து டைமிங் முடிஞ்சதை ஆஃப் ஆகிடும். சேம் அவன் மாதிரி தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சிலிக்கான் பாஸ்கெட் ரொம்பவே நல்லா இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.